வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி தயிர் சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து கூலிங்காகவும் லைட்டாகவும் இருக்கும். செம்ம க்ரீமி அண்ட் ரிச்சாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் சூடான சாதத்தை வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட முடியும். அப்போ தான் கர்ட் ரைஸ் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட 2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க ரைஸ் கூட. தேவையான அளவு உப்பு சேர்த்து திருப்பி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தடுக்கா பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சதும் 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகாய் நீட்டமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க 30 செகண்டுக்கு. அதுக்கப்புறம் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சாதத்துக்கு கூட சேர்த்து தாளிப்பை நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். லன்ச் பாக்ஸ்க்கும் வந்து இதை நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டால் லன்ச் பாக்ஸில் பிடிக்காது. அதனால நீங்கள் இதை வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கோல்டாக சர்வ் பண்ணலாம். அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு மாதுளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சேர்க்குற பிடிக்கலன்னா கொஞ்சம் இஞ்சி துருவினது, கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டு அதையும் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு கோல்டாக சர்வ் பண்ணுங்கள். அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரா பூந்தியும் இது மேலே தூவி சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.